Hello students, welcome to my channel Study with JBR Tracy. இன்னைக்கு வந்து data structures first unit ஓட part A and part B important questions தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட syllabus வச்சுக்கோங்க. அதே மாதிரி R2017 and R2013 அந்த ரெண்டு ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய data structures question papers previous year question papersஸை நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெண்டையும் வச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏடிடி. ஸோ ஏடிடி யூஸ் பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நவம்பர் டிசம்பர் 2018. ஸோ ஏடிடிஸ் யூஸ் பண்ணுறதுனால த கோட் பிகம்ஸ் மோர் ரீடபிள், ரொம்ப ரீடபிளாக இருக்கும். த இம்ப்ளிமெண்டேஷன் கேன் பி சேஞ்ச்ட் ஃபார் பெட்டர் எஃபிஷியன்சி வித்தவுட் அஃபெக்டிங் த ரெஸ்ட் ஆஃப் தி கோட். நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரோக்ராம்ஸை வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஸோ எந்த போர்ஷன் நம்ம மாடிஃபை பண்ணணுமோ அந்த போர்ஷன் மட்டும் மாடிஃபை பண்ணால் போதும், ரெஸ்ட் ஆஃப் த கோடை வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தே கேன் பி ரீயூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஏடிடி யூஸ் பண்ணுறனால அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட அட்வான்டேஜ். மோர் ரீடபிள், ஈஸிலி மாடிஃபையபிள் அண்ட் தே கேன் பி ரீயூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் ஓவர் அரேஸ்? ஸோ அரேக்கும் லிங்க்டு லிஸ்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு அரே என்ன கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அட்வான்டேஜும் அடுத்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால அந்த பாயிண்டர்ஸ் வந்து சம் எக்ஸ்ட்ரா மெமரி வந்து யூஸ் பண்ணுது. செகண்ட் வந்து இந்த நோட் ட்ராவர்சல் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு நோடை வந்து நம்ம வந்து போய் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பெரிய சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இருக்குது, அதில் வந்து 100th நோடை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி போய் தான் அந்த 100th நோடை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். டைரெக்டாக போய் அந்த 100th நோடை ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ட்ராவர்ஸ் பண்ணுறனால நமக்கு நிறைய டைம் வந்து ரிக்வயர் ஆகுது. ஓகே, so first point, the more memory is required to store elements in linked list as compared to array, because the linked list each node contains a pointer and it requires extra memory for itself. Second point, elements or nodes traversal is difficult in linked list. We cannot randomly access any element as we do in array by index. So array la A of 100 அப்படின்னு டைரெக்டாக போய் அந்த 100th நோட ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டில் அப்படி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் அ நோட் அட் பொசிஷன் n, then we have to traverse all the nodes before it. So time required to access the node is large. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் ஓவர் அரேஸ்? இது வந்து ஏப்ரல் மே 2019 கேட்டிருக்காங்க. ஸோ லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து இட் இஸ் நாட் நெசசரி டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் லிங்க்டு லிஸ்ட் டியூரிங் இட்ஸ் டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் டைமில் வந்து இப்போ A of 100 அப்படின்னு கொடுக்குற மாதிரி லிங்க்டு லிஸ்ட்டில் டிக்ளரேஷன் டைமில் சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். ஸோ இட் கேன் grow or shrink in size depending upon the insertion and deletion that occurs in the list. ஸோ எவ்வளவு நோடு இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லிங்க்டு லிஸ்ட்டோட சைஸ் வந்து க்ரோ ஆகும். நம்ம நோட்ஸ் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா அந்த சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ இட் டஸ் நாட் வேஸ்ட் மெமரி ஸ்பேஸ். ஸோ இந்த மெமரி ஸ்பேஸ் வேஸ்டேஜுங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A of 100ன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு 10 எலமெண்ட்ஸ் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 90 மெமரி லொக்கேஷன்ஸ் அங்கே வேஸ்ட் ஆகும். ஆனால் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. லிங்க்டு லிஸ்ட் கான்செப்டில் வந்து நமக்கு எப்போ நமக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணணுமோ அப்போ ஒரு நோடு க்ரியேட் பண்ணி அதை வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. அப்புறமா இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் அட் எனி பிளேஸ் இன் லிஸ்ட் கேன் பி ஹேண்டில் ஈஸிலி அண்ட் எஃபெக்டிவ்லி.
ஸோ இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். அங்கே வந்து நமக்கு ஷிஃப்டிங் பண்ண வேண்டியது இருக்கும் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில். ஸோ இதுதான் வந்து லிங்க்டு லிஸ்ட்டோட அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், illustrate the differences between linear linked list and circular linked list. இது வந்து ஏப்ரல் மே 2019 கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட். ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டுக்கும் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், அதோட டெஃபினிஷன் எழுதுனா. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டுக்கும் அதோட டெஃபினிஷன் எழுதுனா போதும். ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட் இஸ் a list so in which group of nodes are stored in sequence. So each node have two parts, the data part which stores the data and address part which stores the address of the next node. So circular linked list means, so in circular linked list the last the address part of the last node points to the first node, so it forms a circular chain like structure. Okay, so address part of the last node வந்து first node point பண்ணுது. So next question, define linked list. Define linked list na single linked list தான் வெறும் linked list னு கொடுத்திருக்காங்க. So linked list is a collection of elements stored in series of nodes. Each node consists of data and a pointer to the next node. So the nodes are not necessarily adjacent in memory. இது வந்து ரொம்ப important, அது வந்து definitionல எழுதணும். Okay, so nodes are not necessarily adjacent in memory. So next question, define ADT, write two examples. ரொம்ப repeatedா 2009, 10, 12, 13, 15, 16, 17, 19 அப்படின்னு எல்லா இயர்லையும் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஃபைன் ADT. So ADT is an abstract data type. It is a mathematical abstraction. It defines set of operations. So example, stack, queue, list, hash table, etc. So next வந்து define data structure. So data structure is a way of storing, organizing and retrieving data in a computer so that it can be used efficiently. Next question, define linear and non-linear data structures. Give example for each. இது வந்து old regulationல கேட்ட question. So in linear data structure, values are arranged in linear or sequential order. So example, arrays, linked list, stack, queues. Okay, non-linear means, so in non-linear data structures the data are arranged in the hierarchical order. Okay, so example வந்து tree, graph, table, set, etc. So next, what are the operations performed in set ADT? இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. union, intersection, complement. Next question, define single linked list compared with the array. So single linked listையும் அரேயும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ அரேல வந்து size of the array is fixed. linked listல வந்து size of the list is unfixed. அரேல it is necessary to specify number of elements during its declaration. ஸோ a of 100 அப்படின்னு முதலே டிக்ளேர் பண்ணணும். ஆனால் linked listல அப்படி கிடையாது. It is not necessary to specify the number of elements during its declaration. இங்கே அரேல இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆர் டிஃபிகல்ட். ஏன்னா நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணணும். டெலீட் பண்ணாலும் அந்த எல்லாத்தையும் ஒரு பொசிஷன் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆர் ஈஸி. அரே வந்து இட் ஆக்குபைஸ் லெஸ் மெமரி, லிங்க்டு லிஸ்ட் வந்து ஆக்குபைஸ் மோர் மெமரி. அடுத்தது, ரைட் எனி 3 applications of linked list. So linked list can be used for representing polynomial expressions and its manipulations, radix sort and multilist. இது வந்து linked listோட applications. What are the importance of header node or sentinel node அப்படின்னு கேட்பாங்க. So header node வந்து which contains the address of the first element, so we can get the address of the linked list. Okay, so that is the importance of header node. So next question, what are the advantages of linked list? So linked list uses dynamic memory management by allowing elements to be added or deleted at any time during program execution. It is easy to insert and delete elements in a single linked list. So enima வந்து 3 definitions. Single linked list oda definition. So single linked list is a list in which each node consists of element and a pointer to the next nodes.
ஸோ the nodes are not necessarily adjacent in the memory. அது எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து define doubly linked list. What are the operations that can be performed on it? State its advantages. ஸோ இங்கே வந்து doubly linked list is a linked list in which each node has 3 fields. That is the forward link that points to the next node, the backward link that points to the previous node, and the data field. The advantage of doubly linked list is it allows traversing in both directions. ஸோ ரெண்டு சைட்லேயும் ஃபார்வர்ட்லேயும் நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ண முடியும், பேக்வேர்ட்லேயும் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். ஃபைண்டிங் predecessor and successor nodes are easier. The operations performed in doubly linked list are insertion, deletion, traversal, find operations. ஸோ எல்லாத்துலேயும் இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். And define circular linked list. What are its advantage? இது ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின். Circular linked list is a linked list in which last node of the list point to the first node of the list. The main advantage is it allows quick access to the first and last node. It allows list starting at any position. இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு கிடையாது. அதனால் எந்த நோடை வேணும்னாலும் டைரெக்டாக போய் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுலேருந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி போகணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 16 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 16 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் இஸ் பைத்தானாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராமிங் இன் சியாக இருக்கட்டும், இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் வுட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பேப்பர்ஸை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டினை விட சம் ட்விஸ்ட் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சிங்லி லிங்க் லிஸ்ட், எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் டபுள்லி லிங்க் லிஸ்ட் அப்படி கூட கேட்டிருக்காங்க. நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி டைரக்ட் கொஸ்டின்ஸு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை விட இப்போ நீங்கள் பைத்தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பைத்தான் கொஸ்டின்ஸ் எப்படி வந்ததுன்னு ஸோ சம் ட்விஸ்ட் வந்து அதில் கொடுப்பாங்க. ப்ரோக்ராமிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் டைரெக்டாக நம்ம இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய தியரி மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து அங்கே இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எனி ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து சம் ட்விஸ்டோட வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இதை விட ட்ரிக்கி பார்ட் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்மார்ட்டாகவும் ஆன்சர் பண்ணணும். எந்த கொஸ்டினையும் விடக்கூடாது. அதுக்கப்புறமா இதை வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த சப்ஜெக்டை படித்தாதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் வந்து பேசிக் நாலேஜ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணோன்னா தான் நம்ம அங்கே கேட்கக்கூடிய எந்த கொஸ்டினுக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரைட். ஸோ இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே 2017 ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ ரைட் த வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் அரே. ரைட் த ப்ரொசீஜர் டு இன்சர்ட் அன் எலமெண்ட் இன் த மிடில் ஆஃப் தி அரே. ஸோ இது வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் நவம்பர் டிசம்பர் 2018 கேட்டிருக்காங்க. ஸோ அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் டைரக்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து லிங்க் வந்து இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நான் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த வேஸ் டு இன்சர்ட் அ நோட் இன் அ லிங்க்டு லிஸ்ட்? ரைட் அன் அல்காரிதம் ஃபார் இன்சர்ட்டிங் எ நோட் பிஃபோர் அ கிவன் நோட் இன் அ லிஸ்ட். ஸோ இது வந்து 2018 கேட்ட கொஸ்டின் தான். ஸோ என்னென்ன வேலை வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் நம்ம வந்து நோடு இன்சர்ட் பண்ண முடியும்? தட் இஸ் பிகினிங் ஆஃப் த லிஸ்ட், இன்டர்மீடியேட்டில் இன்சர்ட் பண்ணலாம், அண்ட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்லேயும் இன்சர்ட் பண்ணலாம். இங்கே வந்து இன்சர்ட்டிங் எ நோட் பிஃபோர் த கிவன் நோட், ஒரு நோடு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ப்ரீவியஸ் கேஸில் வந்து நம்ம வந்து நோடு வந்து இன்சர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து Q அப்படின்னு ஒரு வேல்யூ தட் இஸ் 30 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30க்கு ப்ரீவியஸில் நம்ம வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் அதோட நெக்ஸ்ட் வேல்யூஸ் தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோமே தவிர ப்ரீவியஸ் நோடை வந்து ஃபைன் பண்ண மாட்டோம். அதுலேருந்து
அதுலேருந்து இந்த நோடு கொடுத்துருந்தா அதுக்கு ப்ரீவியஸ் டீட்டெயில் நமக்கு கிடைக்காது, அதுக்கு அடுத்த நோடோட டீட்டெயில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ப்ரீவியஸ் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து இந்த 30யோட ப்ரீவியஸ் நோடு கால்குலேட் பண்ணணும். அதை வந்து பீன்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து இந்த பீக்கு அடுத்தது நம்ம வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபைண்ட் ப்ரீவியஸ் ரூட்டீனும் எழுதணும், அதுக்கு அடுத்தது இன்சர்ஷன் ரூட்டீன் எழுதணும். ஸோ இது தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். அப்புறமா எக்ஸ்பிளைன் த இன்சர்ஷன் ஆப்ரேஷன் in linked list, how the nodes are inserted after a specific node. ஸோ இது வந்து ஒரு நோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நோடுக்கு ஆஃப்டர், அதுக்கு அடுத்தது எப்படி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 20க்கு அப்புறமா ஆஃப்டர் 20 வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைண்ட் நோட்டு கால்குலேட் பண்ணணும், ஃபைண்ட் 20யை கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு பி. அதுக்கு அடுத்தது இதிலேருந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு வந்து ஃபைண்ட் ஆப்ரேஷனோட ருட்டீன் எழுதணும். ஃபைண்ட் எழுதி நம்ம வந்து இன்சர்ஷன் எழுதணும். ப்ரீவியஸ் நோட் அப்படின்னா பிஃபோர் த கிவன் நோட் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ப்ரீவியஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா இன்சர்ஷன் எழுதணும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் இன் டைனமிக் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ டைனமிக் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எம்எல்ஆக் இந்த மாதிரி ஃப்ரீ இதெல்லாம் தான் வந்து டைனமிக் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டோட சின்டாக்ஸ். அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் இன் டைனமிக் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து பாலினாமியல் மேனிப்புலேஷன் வந்து எழுதலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாலினாமியல் மேனிப்புலேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அ நான் ரிகர்சிவ் ப்ரொசீஜர் டு ரிவர்ஸ் அ சிங்கிளி லிங்க் லிஸ்ட். ஸோ ஒரு சிங்கிளி லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து நம்ம லாஸ்ட் ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணணும். இதுக்கு நான் ரிகர்சிவ் ப்ரொசீஜர் எழுத சொல்லியிருக்காங்க. நான் ரிகர்சிவ் ப்ரொசீஜர்னால் ரிகர்ஷன் நம்ம யூஸ் பண்ணாமல் நார்மல் ஐட்ரேட்டிவ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஐட்ரேட்டிவ்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் ரிகர்சிவ் ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து வீடியோ எப்படி கொடுத்துருக்கேன்னா நான் ரிகர்சிவ் ப்ரொசீஜரும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிகர்சிவ் மெத்தட்லேயும் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைமில் வந்து ரிகர்சிவ் மெத்தட் கூட கேட்கலாம், அதனால் 2 மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு லிங்க்டு லிஸ்ட், தட் இஸ் 2 4 6 8 இப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா ரிவர்ஸ் பண்ணும்போது ஹெட்டு வந்து இங்கே லாஸ்ட்டில் இருக்கணும், 8 6 4 அப்புறமா 2 இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து திருப்பணும். அப்போ திருப்பும்போது நம்ம நோடை எடுத்து அங்கே எங்கேயுமா ஷிஃப்ட் பண்ண மாட்டோம். நோட்ஸ் வந்து அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நோடோட லிங்க்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த எப்போவுமே வந்து லிங்க்டு லிஸ்ட் வந்து அதோட நெக்ஸ்ட் நோடை தான் பாயிண்ட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் நோடுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனி வீடியோவாக இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து write a program to merge 2 sorted linked lists P and Q. Assume that they are available to get a single sorted list S. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா PQ அப்படின்னு சொல்லி linked list கொடுத்துருக்காங்க 1 2 45 and 56. Q வந்து 3 24 56 63 and 66. ஸோ இது சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது, இதுவும் சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணி புதுசாக ஒரு லிஸ்ட்டு வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த லிஸ்ட்டு வந்து நியூ லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 2 3 24 45 56 அகெயின் ஒரு 56 அப்புறமா 63 அண்ட் 66. ஸோ நம்ம இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு அதுவும் நமக்கு மர்ஜ் ஆகி இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ இதுவும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோவாக நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரே வீடியோவில் நம்ம எல்லா 16 மார்க் கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதனால் நான் எல்லாமே சால்வ் பண்ணி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், write a function to delete the node n from the given doubly linked list. ஸோ ஒரு டபுளி லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தோன்னா இது என்னன்னு புரியாமல் இருந்துடக்கூடாது. இதில் வந்து 2 பக்கமாக ஆரோ கொடுத்துருக்காங்க டபுளி லிங்க் லிஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு.
ஸோ PQRNSTZ அப்புறம் ஒரு நல் நோட், அதை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். PQRNS. ஸோ ஒவ்வொரு நோட் போட்டு அதில் நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா n வந்து இன்டர்மீடியேட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டெலீஷன் அட் மிடில், அதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர். சரியா? ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த n வந்து எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் ஆப்ரேஷன். ஒருவேளை இந்த n வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருந்ததுன்னா இது, அப்படி இல்லைன்னா இது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த என்னோட வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இதோட இந்த லிங்க் இது வந்து P அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து P to B லிங்க், இது வந்து P to F லிங்க். அப்படின்னா Pயோட B லிங்க் பாயிண்ட் பண்ணக்கூடிய நோடு வந்து இது, Pயோட F லிங்க் வந்து பாயிண்ட் பண்ணக்கூடிய நோடு வந்து இது. ஸோ Pயோட F லிங்க் இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணணும், அண்ட் இதில் இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணணும். இதுதான் அதோட கான்செப்ட். temp is equal to P to B link to F link. P to B linkனா இது, அதோட F linkல நம்ம எதை ஸ்டோர் பண்ணணும்னா P to F link, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி P to F link to B link, இது வந்து பேக்வேர்ட் லிங்க். இந்த இடத்துல எதை ஸ்டோர் பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூ, தட் இஸ் P to B link, அதில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இதில் ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் ஃப்ரீ ஆஃப் டெம்ப். ஸோ எப்போவுமே வந்து டெலீஷன் ஆப்ரேஷனில் இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா அங்கே டெலீட்டே ஆகாது. ஸோ நீங்கள் டெலீஷனுக்கு ஒரு ருட்டீன் எழுதிட்டு அங்கே டெலீஷனே நடக்கலைன்னா அதில் வந்து மார்க் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் டெலீஷன் எழுதும் போது ஃப்ரீ ஃபங்க்ஷன் இருக்கணும். ஒரு நோடு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக MLOC of size of struct நோடு வந்து இருக்கணும். Okay, next procedure. Write a procedure for deleting the last node from the circular linked list. So இது வந்து circular linked list question அதிலே வந்து இருக்குது. அதில் வந்து last node delete பண்ணக்கூடிய procedure அதிலே இருக்குது. So next வந்து state the polynomial representation for 6x3 plus 9x square plus x plus 1 using linked list. Write a procedure to add and multiply two polynomials and explain with a suitable example. So 6x3 9x power 2 plus x plus 1 ஓட representation இதுதான் polynomial expression representation. ஸோ இதில் வந்து நமக்கு 3 ஃபீல்டு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, செகண்ட் வந்து பவர் எக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு அடுத்தது அட்ரஸ் டு த நெக்ஸ்ட் நோட், இது வந்து பாயிண்டர். ஸோ இந்த மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு 6, அப்புறமா 3, கோஎஃபிஷியன்ட் 6, பவர் வந்து 3, இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 9, இதுக்கு வந்து பவர் வந்து 2, இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்டும் 1, பவரும் 1, இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் 1, பவர் வந்து 0. ஸோ அடுத்து அடிஷன் எல்லாம் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டோர் பண்ணியிருக்கு, இந்த ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன். அப்புறமா ரைட் அ ஃபங்க்ஷன் to add two polynomials represented by linked list, linked representation, apply the function for the following input. ஸோ அதுக்கு வந்து A B அப்படின்னு சொல்லி 2 polynomials கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இங்கே வந்து பவர் வந்து 18 இருக்குது, சாரி 14 இருக்குது, இங்கே வந்து 18 இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ஃப்ரண்டில் எழுதணும் 2x பவர் 18. ஸோ 2 வந்து கோஎஃபிஷியன்ட், பவர் வந்து 18. அடுத்தது இது 3 14, அப்புறமா இது வந்து 1 0. அதுக்கு அடுத்து இது வந்து அசெண்டிங் ஆர்டர்லாம் இருக்குது, தட் இஸ் 8 12 3 10, அப்புறமா 3 8 10 6. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா பவர் டேர்ம் கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே பவர் சேம் இல்லை, அதனால எது வந்து ஹையஸ்ட் பவரோ அதை வந்து நம்ம அவுட்புட்டில் எழுதுவோம். அதுக்கு அடுத்தது இந்த 14 and 12 கம்பேர் பண்ணுறோம். ஸோ சேம் இல்லை, அதனால் 14 வந்து இங்கே அவுட்புட்டில் எழுதுவோம். அப்புறம் 12 and 1, ஸோ 12 வந்து அவுட்புட், 10 அவுட்புட், 8 அவுட்புட், 6 அவுட்புட், அதுக்கப்புறமா ஃபைனலாக 1 வந்து அவுட்புட். ஸோ இதுவும் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ 2017 ரெகுலேஷனில் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினுமே சம் ட்விஸ்டடாக தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பிளைன் சிங்லி லிங்க் லிஸ்ட், அது வந்து 2 times கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின், டெவலப் அன் அல்காரிதம் டு இம்ப்ளிமெண்ட் doubly linked list, give relevant example and diagrammatic illustration.
ஸோ இன்சர்ட் அ நோட், டெலீட் அ நோட், கவுண்டிங், டிஸ்பிளேயிங், டபுள்லி லிங்க் லிஸ்ட். ஸோ டபுள்லி லிங்க் லிஸ்ட்டும் ரிப்பீட்டடாக 4-5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், பாலினாமியல், அப்புறமா சிங்க்லி லிங்க் லிஸ்ட்டோட மர்ஜிங், சார்ட்டட் லிஸ்ட்டை வந்து மர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட்டிங், அப்புறம் இதுவும் மர்ஜிங் டு சார்ட்டட் லிங்க் லிஸ்ட். ஸோ மெர்ஜிங் டு சார்ட்டட் லிங்க் லிஸ்ட் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ ஆஸ் பர் த சிலபஸ் எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அரே இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க, சிங்க்லி லிங்க் லிஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், டபுள்லி லிங்க் லிஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் கேட்டிருக்காங்க, பாலினாமியல் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதனால் சிங்க்லி லிங்க் லிஸ்ட், டபுள்லி லிங்க் லிஸ்ட் அண்ட் பாலினாமியல். ஸோ இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப தரவாக போனோம். ஸோ மீதி உள்ளது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.